வா தம்பி போங்க. வா. ஒன்னா உனக்கு பிடிச்சிச்சு போல இருங்க, இருக்கு. பேசிட்டு வரட்டும். பேசுங்க. புரிஞ்சிருச்சு. நான் இடைஞ்சலா இருக்குல்ல, நான் கிளம்புறேன், நீங்க பேசிட்டு வாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க இருங்க. அப்படிலாம் அதிரா, மாப்பிள்ள உன்கிட்ட தனியா பேசணுமா? நீ பேசிட்டு வா. ஹாய், என் பேரு கௌதம். உங்க பேர் என்ன? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இல்ல, தெரியும். எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்கீங்க இல்லையா, அதான் எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வேணான்னு என் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க போட்டோ பார்த்த உடனே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சுங்க. நேத்துல இருந்தே என்னோட டென்ஷன் எல்லாமே நீங்க நோ சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னோட மனசுல நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க, கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? உங்களை நல்லா பார்த்துப்பங்க. நீங்க வயசுல ரொம்ப சின்ன பொண்ணு, நீங்களும் என்ன மாதிரி செல்லமா வளர்ந்தவங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு பொண்ணை பார்த்து இப்படி காதல விழுவேன்னு இத்தனை வருஷத்துல நான் நம்பினதே இல்லைங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா, எனக்கு இன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னாலும் சந்தோஷமா சரின்னு சொல்லிடுவேங்க. ஆமா அதிரா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன பிடிக்கலையா அதிரா? அதிரா, எது வந்தாலும் சொல்லுங்க, எஸ் ஆர் நோ. என்னால இப்போ எந்த முடிவும் சொல்ல முடியல. அதே சமயம் உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கும் என்கிட்ட காரணம் இல்ல. தாத்தா பாட்டி அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் என்னோட விருப்பமும். பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேம்மா, 2 பேருக்கும் 10 பொருத்தமும் இருக்கு. அதிரா, நீங்க உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் வேல்யூ பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு என்னையும் எங்க அப்பா அம்மாவையும் வேல்யூ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இப்பதான் உங்களை என்ன அதிகமா பிடிக்குது. அதே சமயம் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். சரி, போலாங்களா? வாங்க. ஜாதகம் பொருந்தி இருக்கு. பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வர்ற மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பாமா. இதோ அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே, அவங்கள்ட்ட கேட்போம்.
என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? பா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அம்மா அப்புறம் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான், பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டுருங்கம்மா. சுபத்ரா. சொல்லாதிரா, பாட்டி கேக்குறாங்கல்ல. உங்க இஷ்டமா? அம்மா பாட்டி என்ன சொல்றாங்களோ அதான் பொண்ணோட இஷ்டம் போல இருக்கு. இப்படி ஒரு பொண்ணும் குடும்பமும் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் சொன்னேன்ல, சாரதாமாவோட வளர்ப்பு அப்படி. உண்மைதாங்க. ஆதிரா, உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியுங்க. உனக்கு தெரியலனாலும் பரவாயில்லம்மா, எங்க பையனுக்கு நல்லா சமைக்க தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமா, வந்ததுல இருந்து உங்க அப்பாவை பார்க்கலையே, எங்க அவரு? உன்கிட்டதாம்மா கேக்குறேன். வரலைங்க. மகளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்பா இல்லைன்னா எப்படி? ஏதாவது அவசர வேலையா வெளியூர் போயிருக்காராமா? அது என் அப்பா ஜெயில்ல இருக்காரு. ஜெயிலையா? எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு? அது வந்துங்க. ஏங்க நீங்க சும்மா இருங்க. அந்த பொண்ணை பேச சொல்லுங்க. ஏமா நீ சொல்லுமா, உங்க அப்பா எதுக்கு போய் ஜெயிலுக்கு போனாரு? என் அம்மாவை கொன்னுட்டாருன்னு சொல்லி தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா என் அம்மாவை என் அப்பா கொல்லல. அப்படி கொல்லலனா எதுக்குமா தண்டனை கொடுக்கறாங்க? உங்க அம்மாவை கொன்னுட்டாருன்னு சொல்ற, அப்ப இவங்க உன் அம்மா இல்லையா? சுபத்ரா என் அம்மா இல்ல. வெண்ணிலா தான் என் அம்மா. புரியலமா, கொஞ்சம் விவரமா சொல்லு. என்ன பெத்த அம்மா என் அப்பாவுக்கு 2வது மனைவி. சுபத்ரா தான் என் அப்பாவுக்கு முத மனைவி. என்னமா சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றத பார்த்தா எனக்கே நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்கு. தரகரே, நல்ல சம்பந்தம் சொல்லி இப்படி அவசரமா ஒரே நாள்ல கூட்டிட்டு வந்தியா?
அவசரப்படுத்தி கூட்டிட்டு வந்ததுனால ஏதோ பெரிய இடம் நினைச்சா இப்படி ஒரு மோசமான வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலையா? போதும், நிறுத்துங்க. என்ன நிறுத்த சொல்லாதீங்கம்மா. நாங்க ஏமாந்து வந்துட்டோம்னு கோவத்துல இருக்கேன். சாப்பிடுறதுக்கே சோறு இல்லைன்னா கூட வீட்டு கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது என் கொள்கைமா. தரகர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. நீங்க உங்க மகனை ஜெயில வச்சுக்கிட்டு அவருக்கு 2 பொண்டாட்டி இருக்கிறதையும் மறைச்சு உண்மை தெரியாம அப்பாவியா இருக்கிற என் பையனை ஏமாத்த நினைச்சீங்களா? தரகர் உங்க சம்பந்தத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா உங்க வீட்டை பத்தி எனக்கு போன் வந்துச்சு. ஆனா எப்பவுமே பெரிய குடும்பத்தை பத்தி ஊர்ல இருக்க 4 பேர் வேணும்னே தப்பா போய் சொல்லி கெடுப்பாங்கன்னு நான் அதை கண்டுக்காம பொண்ணு பார்க்க வந்தது என்னோட தப்புதான். காசுக்காக இந்த தரகரு உங்க புள்ளைக்கு எப்படியா கல்யாணம் ஆகணும்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க உண்மையை மறைக்கணும்னு இல்ல. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைச்சிருந்தோம். சார், எங்க மாமா மதியழகன் எந்த தப்பும் பண்ணல சார். அங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். உங்க மாமா எந்த தப்பும் பண்ணலனா ஏன் ஜெயில இருக்க போறாரு? நீங்க போலீஸ் ஆபீசர்னு கேள்விப்பட்டேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? அப்பா, ஏய் சுமாரா பேசிட்டு இருக்கோம்ல. ஏமா, உன் வீட்டுக்கார் இன்னொரு கல்யாணம் பண்ண எப்படி நீ விட்ட? அப்படியே இருந்தாலும் 2வது பொண்டாட்டியோட பொண்ணை கூட்டு வந்து உன் பொண்ணு மாதிரி எப்படி பாத்துக்கிற? இதெல்லாம் உண்மைதானா இல்ல இதுவும் நாடகமா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க அம்மா அப்பா மேல தப்பு இருக்குன்னு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அதுக்காக இதுதான் சாக்குன்னு நீங்க ஓவரா பேசாதீங்க. எங்க வீட்டுக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்குன்னு வெளியில கேட்டு பாருங்க. அதெல்லாம் வெளியில தான். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே உங்க லட்சணம் என்னன்னு தெரியுது. எங்க அம்மா அப்பாவோட நல்ல பேருக்கு எங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுங்கன்னு 100 சம்பந்தம் வரும். உங்களை விட பெரிய இடமும் கிடைக்கும். ஏதோ உங்க பையன் வேலையில இருக்கான், பார்க்க நல்லா இருக்கானேன்னு வர சொன்னோம், அவ்வளவுதான். அப்படியாமா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச அறிவு இருக்கிற எவனும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு உங்க வீட்டுல பொண்ணு கட்ட மாட்டாங்கம்மா. அப்படியே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் பொண்ணு விஷயம் தெரிஞ்சு ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு. சார் சார், அவசரப்படாதீங்க சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. உங்ககிட்ட நாங்க எதுவுமே மறைக்கணும்னு நினைக்கல. பொறுமையா பேசலாம் சார். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தா எங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வரவழைச்சு அவங்க முன்னாடி இந்த விஷயத்த பேசலாம் தான் சார் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார். பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? நாங்களா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மாட்டிக்கிட்டமேனு நாங்க அப்படி நினைச்சோம் இப்படி நினைச்சோம்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்க பொண்ணை காமிச்சு எங்க பையனை மயக்கி எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாத்தீங்களா? போதும், நிறுத்துறீங்களா? நீ ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை இருக்காது. யாரையும் மாய மந்திரம் போட்டு மயக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. என் பேத்தி தங்கம், என் பேத்தி மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு அது இல்ல. உங்க தங்கத்தை நீங்களே வச்சுக்கங்க. டேய், வாடா போடா. கேளுங்கப்பா. சார் ம், சார், ஒரு போடா. சார். போ. சார், தாத்தா, என்ன தாத்தா? தாத்தா போறாங்க தாத்தா. என்ன இது?
அண்ணி யாராவது ஏதாவது பேசுங்களேன். இந்த அமைதி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பேச சொல்ற? இதோ இவ பண்ணி வச்ச வேலைக்கு என்ன பேச சொல்ற? தரகரை கூப்பிட்டு நாள் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர சொல்லி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சா வெக்கமே இல்லாம எல்லாரும் முன்னாடியே தப்பா பேசி குடும்ப மானத்தையே வாங்கிட்டான். வந்தவங்க காரி துப்பிட்டு போயிட்டாங்க. நான் ஒண்ணு தப்பாலாம் பேசலையே. அவங்க கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். அவங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு நான் நினைக்கலம்மா. அதே சமயம் நீயும் உங்க கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையை சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன் தாத்தா. நல்லதா? உன் வாழ்க்கையில அப்படி ஒண்ணு நடந்திருக்கா என்ன? அகல்யா, வரம்பு மீறி பேசுற, ஜாக்கிரதை. என்ன அடக்காதம்மா. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. இந்த புள்ள 4 உண்மையை சொல்லி வந்தவங்க ஓடியே போயிட்டாங்க. அவங்க ஜெயில பத்தி எல்லாம் கேட்பாங்கன்னு யாரும் யோசிக்கவே இல்லையே. இந்த ஊரு மாப்பிள்ளையோட எல்லாம் முடிஞ்சு போயிடாது. இது போனா என்ன, இதை விட நல்ல சம்பந்தம் ஆதிராவுக்கு வரும். எப்படிமா வரும்? இன்னைக்கு வெளியில போனவங்க ஆதிரா பத்தி இந்த ஊர் முழுக்க சொல்ல மாட்டாங்களா என்ன? சின்ன புள்ள ஏதோ யோசனை இல்லாம பதில் சொல்லிட்டா. விடு அகல்யா. சின்ன பிள்ளைன்னு நினைச்சு ஒண்ணு மாப்பிள்ள பாக்கல. இன்னும் 1-2 மாசத்துல மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிதானே மாப்பிள்ள வீட்டுல இருந்து வர சொன்னோம். இதுக்கு முன்ன வரைக்கும் நான் போய் சொல்றேன்னு என்கிட்ட சொல்லி சொல்லி சண்டை போட்டீங்க. இப்ப நான் உண்மையை பேசினா உண்மையை பேசுறது தப்புன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுறீங்க. நீங்களே முதல்ல கரெக்டா இல்ல, ஏதாவது ஒரு பக்கமா நில்லுங்க. ஆதிரா, கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? திமிரு அப்படியே அவங்க அம்மா மாதிரியே. என் அம்மா பத்தி பேசுனீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நானும் அததான் சொல்றேன். உங்க அம்மா பத்தி நல்லதாவோ பெருமையாவோ சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வர? குடும்பத்தை கெடுத்து அடுத்த புருஷனை கூட்டிட்டு ஓடி போனவ தானே உங்க அம்மா. உங்க அம்மாவை பத்தி பேசினா உன்னால எங்கேயும் குடும்பம் நடத்த முடியாது. வெளி உலகத்துல உங்க அம்மாக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு வந்து பேசு. இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டமா. நீ உண்மையை சொல்றதா நினைக்கிற, ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ உண்மையை சொல்லாம இருந்திருக்கலாம். அம்மா அப்பா இல்லாத பொண்ணுன்னு எல்லாரும் பரிதாபப்படுவாங்க. ஆனா அம்மாவை கொண்டுட்டு அப்பா ஜெயில இருக்காருன்னு சொன்னா அதை யாருமே சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணாம்னு தான் யோசிப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற ரகம் கிடையாதுப்பா. ஏன்னா அவர் அத்தா அப்படி. என் கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷம் நிக்காத, போ முதல்ல. ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டை 4 பேர் பார்த்து கையெடுத்து கும்பிட்ட மாதிரி வாழ்ந்தோம். என்னைக்கு இந்த ஆதிராவோட அம்மா உன் மகனை கூட்டிட்டு ஓடி போனாலோ அதோட நம்ம வீட்டு மானமே போச்சு. இப்ப இவளும் உண்மை பேசுற அது இதுன்னு சொல்லி நீங்க கொண்டு வர எல்லா சம்பந்தத்தையும் கெடுத்து கடைசியில அவ அம்மா மாதிரி ஓடிதான் போறா. வாய மூடு, இன்னும் ஒரு வார்த்தை பேசாத. போ போடி. உங்க அம்மாவை கொண்டுட்டாருன்னு சொல்ற, அப்ப இவங்க உன் அம்மா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அறிவு இருக்கிற எவனும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு உங்க வீட்டுல பொண்ணு கட்ட மாட்டாங்கம்மா.
அப்படியே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் பொண்ணு விஷயம் தெரிஞ்சு ஓடி போயிடுவாங்க. குடும்பத்தை கெடுத்து அடுத்த புருஷனை கூட்டிட்டு ஓடி போனவதானே உங்க அம்மா. இவளும் உண்மையை பேசுற அது இதுன்னு சொல்லி நீங்க கொண்டு வர எல்லா சம்பந்தத்தையும் கெடுத்துட்டு கடைசியில இவ அம்மா மாதிரியே ஓடிதான் போறான்.